வணக்கம் நண்பர்களே, மீண்டும் பைபிளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நான் பைபிளை வெறுமனே அப்படியே கதையாக சொல்லிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். நம்ம கிறிஸ்தவ நண்பர்கள் விடமாட்டுறாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம லீபன் விடவே மாட்டுறாரு. தப்பாக போதிக்கிறீங்க அப்படின்றாரு. அவர் போதிக்கிறாங்கன்னு சொல்கிறது அவங்க கிறிஸ்தவ பாஷையிலேயே சொல்கிறாரா இல்லை சாதாரண தமிழில் சொல்கிறாரா அப்படின்னு தெரியல. போதனையினாலே நல்வழிப்படுத்துதல்னு தான் அர்த்தம். இவர் கற்பிக்கிறீங்க அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறாரா என்னான்னு புரியல. தப்பாக போதிக்கிறீங்க அப்படின்றாரு. ஸோ ஒரு மீம்ஸ் வருமே, எனக்கு வேறு வழி இல்லை செட்டியார் மதர் அப்படின்னு. அது மாதிரி எனக்கு வேறு வழி இல்லை. மறுபடியும் நம்ம பைபிளின் வசனங்களில் வைத்து நேரடியாகவே அந்த கேள்விகளை கேட்டுருவோம். முதல்ல என்னன்னு பார்ப்போமா? இந்த நம்பர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது, இல்லைன்னா தமிழில் எண்ணாகமம்னு சொல்லுவாங்க. அதில் 21வது அத்தியாயத்தில் 5வது வசனம் என்ன வருதுன்னு பாருங்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலேயே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். நம்ம அந்த மக்களை பற்றி பேசும்போதே அதான் சொன்னோம். மோசேயை கூப்பிட்டாருனோடனே எல்லோரும் குஷியாக வந்துட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடிமைகளாக இருந்தார்கள், 400 வருஷம் அடிமையாக இருந்தாங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வசனத்துலேருந்து வர்றதை பார்த்தா என்ன நமக்கு புரியுது? மக்கள் அங்கே அடிமையாக இருந்தால் சோறே கிடைக்கல, பட்னியாக இருந்தால் கூட பரவாயில்லடா, சுதந்திரமாவது இருக்கும்னு சொல்லி தானே வந்திருப்பாங்க. ஏன்னா அடிமைகளாக இருந்தால் டெய்லி போட்டு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை வாங்கியிருப்பாங்க, கட்டி போட்டு அடி வெளுத்துருப்பாங்க. அதெல்லாம் விட வனாந்தரத்தில் சும்மா சுற்றுறது சந்தோஷமாக தானே இருந்திருக்கணும். இந்த வசனத்து மூலமாக நமக்கு என்ன தெரியுது? மக்கள் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு எதுக்கு ஏன் எகிப்துலேருந்து கூட்டு வந்த? அவங்க கேட்குற கேள்வியே ஏன் எங்களை கூட்டு வந்த அப்படின்றாங்க. அப்போ பார்த்தா இவங்க அடிமைகளாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அந்த மக்களை ஏதோ பேசி இருந்தாலும் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் இதை காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டு வந்துட்டார். வந்த மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? என்னை ஏன் கூட்டு வந்த? உங்க கூட ஒரே இம்சையாக இருக்குது. இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, ரொட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. மண்ணான்னு ஒரு உணவு கொடுக்குற, கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு காலையில் ஏற்பாடு பண்ணி தரேன்ற அந்த உணவு மிகவும் அற்பமானதாக இருக்கிறது. எங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. ஏன் எங்களை போட்டு படுத்துகிற அப்படின்னு தான் இந்த மக்கள் பூரா பேசியிருக்காங்க. அப்போ இந்த மக்கள்லாம் அந்த மாதிரி மோசேட்ட சண்டை போட்டாங்கன்னா அவங்க அடிமையாக இருந்தாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. அப்போ பைபிளில் சொல்கிற மாதிரி அவங்க அடிமையாக இருந்தாங்கன்னு சொல்கிறதே பொய். ரெண்டாவது, அவங்க மகிழ்ச்சியாக இவங்க கூடவும் வரல. ஏன்டா வந்தோன்னு நொந்துக்கிட்டு மோசஸில் சண்டை தான் போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆள் ஏதோ சொல்லி ஏமாற்றி கூட்டு வந்துட்டாருன்னு தான் அர்த்தம். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள். ஏன்னா இப்படி மக்கள் சண்டை போட்டதுனால கடவுள் என்ன செஞ்சாருன்னு பாருங்கள். அடுத்த வசனமே சொல்லிட்டார். அப்போது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். இப்படியா எழுத்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாம்பெல்லாம் அமுச்சு விட்டாராம். அதுவும் இங்கிலீஷில் மான்ஸ்டர் ஸ்னேக்ஸ், அப்படி மான்ஸ்டர்ஸ்னு போட்டிருக்கு. இவர் கொள்ளிவாய் சர்ப்பங்கள்னு தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க. அதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் நான் காட்டலன்னு விட்ருங்க, ஒன்றும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள்கிட்ட போய் மோசே கேட்குறாராம், இந்த பாம்பு கடித்து எல்லோரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. உடனே என்ன சொன்னாராம், ஒரு பெரிய பாம்பு மாதிரி ஒரு சிலை செஞ்சு வச்சிரு. அப்போ அந்த பாம்பு கடிக்க வரும்போது, இல்லை கடித்தா அந்த சிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பு கடியால் சாவு வராது அப்படின்னாராம். இவர் கர்த்தர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? நீங்கள் சிலையெல்லாம் வழிபடக்கூடாதுன்னாரு. அப்புறம் திருப்பி இவரே ஏன் சிலை செஞ்சு வைக்க சொல்கிறாரு? இல்லைங்க, சிலை சும்மா ஒரு சேஃப்டிக்கு தானே வைக்க சொன்னார், அவர் ஒன்றும் கும்பிட சொல்லலையான்னு. சிலையே கூடாதுன்னு தானே சொன்னார். சிலையே கூடாதுன்னு சொன்ன கர்த்தர் மறுபடியும் எதுக்கு பாம்புக்கிட்டே இருந்து தப்பிக்க பாம்பு சிலை வைன்னு சொன்னார்? இதுதான் நம்ம கேள்வி. இது அதுக்கு அடுத்த 7-8வது வசனங்களில் வரும். நம்ம மோசே அதன்படியே ஒரு பாம்பு சிலையை, சர்ப்பத்தின் சிலையை செய்து வைத்தார். பாம்பு கடிப்பட்ட கடியிலிருந்து இஸ்ரவேலர் தப்பித்தார்லாம் வரும். அவ்வளோத்தையும் காமிச்சிட்டு இருந்தால் போர் அடிக்கும். அதனால் நான் நேராகவே சொல்லிடுறேன். இதுதான் அதில் அதுக்கு அடுத்த செய்தி. என்ன சொல்லியிருக்கு? சிலை வழிபாடு கூடாது அப்படின்னு சொன்ன அதே கடவுள் பாம்பு சிலை செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னாருன்னு சொல்லி யார்? மோசஸ் சொல்கிறார். இதெல்லாம் இந்த கடவுளாக சொன்னார். கடவுள் இருந்தால் தானே சொல்லுவார்.
கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுளின் பெயரால் இவர் அந்த மக்களை பூரா ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கிறார். சரியா? இதுக்கு அடுத்தால அந்த பழையம்னு ஒரு ஆளை பற்றி பார்த்தோமே, அந்த ஒரு பொய் தீர்க்க தரிசி இல்லை கனவுல வந்தார், கழுத மேலே போனார்லாம் வருமே, அந்த பகுதி என்னன்றதை பார்ப்போம். 22வது அத்தியாயத்தில் பாருங்கள், 9வது இதில் தேவன் பிலியோம், அவங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படி வச்சுருக்காங்க பிலியோம்னு, ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் பலாம்னு தான் பேர் போட்டிருக்கு. வந்து உன்னிடத்தில் இருந்த மனிதர் யார் என்று கேட்டார். பலோம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்தில் அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்போது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்லியிருக்கிறான் அப்படின்னு அந்த அடுத்த 3 லைன் முடியுது. நல்லா யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இந்த பலோமை வந்து பார்க்க வந்தாங்களே, இந்த பலாமை பார்க்க வந்த ஆள் மட்டும் யாருன்னு தெரியலையா. அவர் கூப்பிட்டு கேட்டாராம், யாருப்பா அவனை பார்க்க வந்தாங்கன்னு. எல்லாம் தெரிந்த கர்த்தருக்கு தெரியாதா வந்திருக்கவங்க யாருன்னு. இந்த இடத்துல தான் நம்ம லீபன் வேற வந்துட்டார். அந்த பலாக் அப்படின்ற ராஜா வந்து மோவாப் மக்களோட ராஜா. அவர் வந்து இயேசுவோட பிள்ளை கிடையாது, மோசஸோட பிள்ளையெல்லாம் கிடையாதுன்னு. இதுக்கு அடுத்த லைன் என்ன சொல்லியிருக்கு, சிப்போரின் குமாரனாகிய, சிப்போர் யார், மோசஸோட ஒய்ஃபு, சிப்போரின் குமாரனாகிய பலேக் என்ற மன்னன் இந்த ஆட்களை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு தெளிவாக அதில் சொல்லுது. அப்போ சிப்போருக்கு வேறு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாரா, இல்லை வேறு பிள்ளைங்க இருந்ததா, அதை பற்றிலாம் எதுவும் பைபிளில் சொல்லலையே. சிப்போருக்கு இன்னொரு கணவர் இருந்தாருன்னு சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தால் அந்த கணவரோட பிள்ளைன்னு சொல்லிக்கலாம். மோவாப் மக்கள் வந்து நமக்கு தெரியும், லோத்தோட பிள்ளைங்க. லோத்துக்கும் அவங்க மகள்களுக்கு பிறந்த 2 மகளில் ஒருத்திக்கு மகளுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அந்த மோவாப்னு ஒருத்தன். அவனோட வழியில் வந்தவங்க தான் மோவாப் மக்கள். அந்த மோவாப் மக்களுக்கு ராஜாவாக யார் இருக்கிறா, சிப்போரோட மகன் இருக்கிறான்னு சொல்லி தெளிவாக சொல்லுது. சிப்போர் யார், மோசஸோட பொண்டாட்டி. அப்போ சிப்போரோட பையன் தானே இந்த பலாக்குன்ற ராஜா. இது இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம். இந்த வசனமே இதில் இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம லீபன் வந்துட்டார் உடனே. உங்களுக்கு தெரியலங்க, அது வந்து அவர் பலாக்குன்றவர் மோவாப் மக்களோட மன்னர் தான், அவர் மோசஸோட பிள்ளையெல்லாம் இல்லை அப்படின்றீங்க. மோசஸ் சிப்போரின் மகன் தானே, சிப்போரின் மகன் அப்படின்னு தான் வருது. இல்லை சிப்போருக்கு மோசஸ்க்கும் பிறந்த பிள்ளை இல்லைங்க இது அப்படின்னு சொன்னால், அப்போ சிப்போருக்கு இன்னொரு புருஷன் இருந்தானா, அந்த புருஷனோட பேரே வரலையே எங்கேயுமே பைபிளில். வந்தால நம்ம அந்த இன்னொரு புருஷனுக்கு பிறந்த பிள்ளைன்னு எடுத்துக்க முடியும். அப்போ மோசஸோட பிள்ளையே இன்னொரு இடத்துல ராஜாவாக இருக்கிறான்னு தானே அர்த்தம். ஏன்னா இவர் சிப்போரை விட்டுட்டு போயிட்டார் இல்லைங்க, கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுட்டு ஆரோனை பார்க்குறதுக்கு போய் தனியாக தானே போனார். அவள் தனியாக இருந்தால் அவன் பிள்ளை வளர்ந்து அந்த ஏரியாவுக்கு ராஜாவாயிட்டான். அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே மோசஸ்க்கும் சிப்போருக்கும் ஒரு மகன் இருந்தான் அப்படின்றதும் பைபிளில் வருது. கரெக்டாக? ஏன் இன்னும் பையனுக்கு விருத்த சேதனம் பண்ணல, அதனால் நான் மோசஸை கொல்ல போகிறேன்னு கடவுள் சொன்னார்னு ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம்ல. உடனே தானே சிப்போர் வந்து என்ன பண்ணா, கருக்கான ஒரு கல்லை எடுத்து நறுக்கென்று அறுத்தாள்னு வருமே, அந்த வசனமும் பார்த்துருக்குறோம். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் பலேக் வந்து மோவாப் நாட்டு மக்கள், அவங்களுக்கும் மோசஸுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்றார். என்ன சொல்ல நம்ம. சரி, அடுத்த வசனம் என்னன்னு பார்ப்போமா. அதே 22 20வது லைனு. இரவிலே தேவன் பிலியோமிடம் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோடு போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். பிலியோம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். 22வது லைன். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டானது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர்கள் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள். இதில் என்ன வருது பாருங்க. முதல்ல கர்த்தர் வந்து கனவுல சொன்னாராம். அந்த பலவமை பார்த்து என்ன சொன்னார், பிலியோம்னே வச்சுப்போம். ப்ரொனவுன்சியேஷன் மாற்றி மாற்றி சொல்லி எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த பிலியோம்கிட்ட பார்த்து என்ன சொன்னாராம், அப்போ அவங்கெல்லாம் உன்னை கூப்பிட வந்திருக்காங்கன்னா நீ போ அவங்க கூட, ஆனால் நீ சொல்ல வேண்டியது என்னவோ நான் சொல்கிறது தான் நீ அங்கே போய் சொல்லணும், வேறு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே. உடனே இவனு என்ன பண்ணால், அதுக்கு அடுத்த லைன் என்ன சொல்லுது, காலையே எந்திரிச்சு கழுதையை ரெடி பண்ணி சேலம்லாம் கட்டி 2 வேலைக்காரையும் கூட்டிகிட்டு
ஏறி போனான். அதுக்கு அடுத்த லைனே என்ன சொல்லுது, அவன் அப்படி போகிறதுனாலே கர்த்தருக்கு கோபம் உண்டானதான். இது என்னையா வம்பா இருக்குது, 2 லைனுக்கு முன்னாடி நீ தானே போன்னு சொன்ன, 2 லைனுக்கு முன்னாடி நீ தான் போன்னு சொன்ன, அடுத்த ஒரு லைனில் அவன் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே உனக்கு கோபமாகி அவன் நீ போகக்கூடாது, நீ ஏன் போகிற அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க போய் தன்னுடைய தேவதூதனை நிப்பாட்டி கழுதையை ஸ்டாப் பண்ணார். அப்போ இவன் கழுதையை போட்டு அடித்தான்லாம் வரும், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அடித்த உடனே ஏன் கழுதையே பேச ஆரம்பிச்சிருச்சு, மனித குரல்லே பேச ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி ஒரு தேவதூதன் என்னை மறிச்சிக்கிட்டு இருக்கிறான், தெரியலையா உனக்கு, என்னை போட்டு ஏன் இந்த அடி அடிக்கிற அப்படின்னு கழுதை பேசிச்சு. அப்புறமா பேசி சமாதானம் பண்ணி அப்படியே போனார் அப்படின்னு அதுக்கப்புறம் வரணும் வைங்களேன். நம்ம கேள்வியை சரி கழுதை பேசினா பேசிட்டு போகுது, அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பிரச்சனை என்னென்னா, ராத்திரி கனவுல வந்து சொல்கிறார் நீ கிளம்பி போ அப்படின்னு. காலைல எழுந்திரிச்சு கிளம்பி போனால் நீ ஏன் போகிற அப்படின்னு குறுக்க வந்து நிற்கிறார். கர்த்தருக்கு திடீர்னு மூடு ஸ்விங்கிங் ஆகுமா என்னன்னு தெரியல. அப்படி இருந்தால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும். இதுக்கு அடுத்தால நான் சொல்லக்கூடிய ஒரு வசனம் வந்து ரொம்ப 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 பயங்கரமானது. கடவுள் உன்னோடு சேர்ந்து செய்யும் காரியங்கள் மிக பயங்கரமானதாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இது மிக மிக பயங்கரமான ஒரு உடான்ஸ் பாருங்கள். 27வது அத்தியாயத்தில் 7வது வசனம். இவர் வந்து ஒரு வழியாக அங்கே போயிட்டார், எங்கள் பலேக்கு ராஜா கிட்டே போயிட்டு அங்கே போய் சொல்கிறாராம், என்னென்னு, நீ யூதர்களை சாதாரணமாக நினைக்காத, அவங்க பெரிய கில்லாடி, அவர்களுடைய நீர் சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி சொல்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைப்பா, அவங்களாம் சாதாரண மக்கள் இல்லை, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அவங்களெல்லாம் நான் சபிக்க முடியாது, அவங்களுடைய நீர் சால்களில் அப்படியே நீர்லாம் நிரம்பி வழியும். ஏன்னா நீர் நிரம்பி வழியும்னு சொல்கிறது பாலைவன பகுதியில் வந்து உயர்வு நிகழ்ச்சிக்காக சொல்கிறதுன்னு வச்சிங்களேன். எல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, அவங்களுடைய ராஜ்யம் மிக மேன்மையடையும், அவங்களுடைய மன்னர்லாம் பார்த்திங்கன்னா, அப்போ ராஜா ஆஹாக் அப்படின்னு ஒரு ராஜாவான், அந்த ராஜா ஆஹாகை விட உயர்ந்த நிலையில் போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறார். சரிடா, இதில் என்ன உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்றீங்களா? இதில் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ராஜா ஆஹாக் இருக்கார்ல, அவர் வந்து பின்னாடி இஸ்ரேல் மக்களோட மன்னன் சாலமன் ஒருத்தன் தான் சண்டையில் தோக்கடித்து கொல்லுவான். எப்போது? மோசஸ் காலத்தில் வந்து பலாம் என்ன சொல்கிறாரு, இவங்க வந்து ராஜா ஆஹாகை விட உயர்ந்தவர்களாக வருவார்கள்னு சொல்கிறாரு. அந்த ராஜா ஆஹாகே அதுக்கப்புறம் ஒரு 100-150 வருஷம் கழிச்சு தான் வர்றார். இது தீர்க்க தரிசனமாக இருக்கக்கூடாதா அப்படின்றார். உடனே நம்ம ஆளுங்க, இல்லாத ஆளை பற்றி சொன்னால் இருக்கிற ராஜாவுக்கு எப்படியா தெரியும்? இல்லாத ஒரு ஆளை பற்றி இப்போ இருக்கிற ராஜாட்ட போய் சொன்னால் எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு இப்படி என்ன யோசிங்க, நேருகிட்ட போய், நேரு அவர்களே, பிற்கால மோடின்னு ஒருத்தர் வருவார், அவர் வந்து இப்படிலாம் ஆட்சி செய்வார் அப்படின்னு சொன்னால் நேருவுக்கு ஏதாவது புரியுமா? மோடினா யார்ப்பா அப்படின்னு தானே கேட்பார். அப்போ இந்த பலேக்ன்ற ராஜாவுக்கு அப்புறம் ஒரு 150-200 வருஷம் கழித்து வரக்கூடிய ஆஹாக்ன்ற மன்னனை விட இந்த மக்கள் சிறப்பாக வருவாங்கன்னு சொன்னால் என்ன புரியும்? முதல்ல இந்த பலாமுக்கு எப்படி இந்த ஆஹாக்ன்ற ராஜாவை பற்றி தெரிஞ்சது? ஸோ இது மோசஸ் காலத்தில் கூட எழுதப்பட்டதாக இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. மோசஸ் காலத்தில் கூட இந்த புக்கெல்லாம் எழுதப்பட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். கேட்டால் மோசஸ் நானே எழுதுனேன்றாரு. அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப பின்னாடி யாரோ எழுதுனது, இந்த ராஜா ஆஹாக்லாம் வந்ததுக்கப்புறம் எழுதுனது. அப்போ ராஜா ஆஹாக்லாம் வந்ததுக்கப்புறம் எழுதுன. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அசோகர்கிட்ட போய் ராஜராஜ சோழனை விட நீங்கள் வசந்தவராக வருவீங்கன்னு சொன்னால் அசோகருக்கு எப்படி புரியும்? ஏன்னா அசோகர் பிறந்து ஒரு 1300 வருஷம் கழிச்சு தான் ராஜராஜன் வரப்போகிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, பலேக்கின்ற ராஜாட்ட போய் ஆஹாக் மன்னன், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 200 வருஷம் கழித்து வரக்கூடிய மன்னனை விட இந்த இஸ்ரேல் மக்கள் சிறப்பாக வருவாங்கன்னு சொல்கிறாருன்னா, அப்போ இந்த பைபிள் வந்து எவ்வளோ பெரிய உட்டாலங்கடி வேலைன்னு நல்லா புரிஞ்சுக்கலாம். அடுத்த வசனம் என்னென்னு பார்ப்போமா? உபாகமம், டியூட்ரானமியில் 2வது அத்தியாயம் 9வது லைன். அப்போது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடமாட்டேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டார். முதல்ல என்ன சொன்னார், போய் அவங்களெல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த இடத்துல நீ குடியேறிக்கன்னு சொன்னாராம். அதனால தானே இஸ்ரேல் மக்கள் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை வந்தால் மோவாப் ராஜா வந்து
அந்த பலாம்ன்ற ஒரு பூசாரியை வச்சு சாபம் கொடுக்கலாம் கூப்பிட்றாரு. இப்போ என்னடான்னா மறுபடியும் அவரே சொல்லிட்டாராம் மோசஸ்ட்ட, என்னென்னு, நீ மோவாப் மக்கள்கிட்டயே சண்டைக்கு போகாத, அவங்களுக்கு வந்து அவங்க கூட நீ சண்டைக்கு போனேன்னா நான் உனக்கு எதுவுமே தரமாட்டேன், உனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அதேமாதிரி ஆறுன்னு இன்னொரு ஊர் இருக்குது. அது ஆறா ஊரான்னு தெரியல, இங்கிலீஷில் ஊருன்னு தான் படித்த ஞாபகம் எனக்கு. தமிழில் இவங்களுக்காக தேடி பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன்னு வைங்களேன். அந்த ஆறுன்ற ஊரில் இருக்கிற மக்களை வந்து அமோனைட்ஸ் மக்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதனால அந்த ஊர் மக்கள்கிட்டையும் சண்டை போடாத, ஏன்னா இந்த அமோனைட்ஸும் மோவாபைட்ஸும் லோத்தோட வம்சாவளியினர். அவங்களுக்கு நான் வந்து இந்த இடம்லாம் நான் உங்களுக்கு பத்திரமா தரேன்னு சொல்லியிருக்கிறேன், அதனால் நீங்கள் யாரும் அங்கெல்லாம் சண்டைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் மோசஸ் கிட்ட. இது என்ன ஒரே குழப்பமாக இருக்குது. முதல்ல அவர் சண்டைக்கு போன்றாரு, அப்புறம் போகாத, அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்றாரு. இவர் இந்த ஆளை கூப்பிட்டு பலாயமை கூப்பிட்டு நீ அந்த மன்னர் கூப்பிட்டா போன்றாரு, அப்புறம் நீ ஏன் போனேன்றாரு. மாற்றி 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 வருது. இதைத்தான் நம்ம வந்து முன்னுக்கு பின் முரண்னு சொல்கிறோம். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். இடம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸான இடங்க இது. 10வது அத்தியாயத்தில் 16வது லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல், பிடரினா பேக் சைடு முடியும்னு வச்சிங்களேன், அதை வந்து கடினப்படுத்தாதீங்கன்னா டைட்டாக போட்டு கட்டாதீங்கன்னு வேணால் நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். லூஸ் ஹேர் விடுங்கன்னு சொல்கிறார் போல இருக்குது. உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். ஆண் உறுப்பில் நுனித்தோலை ஒரு விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு சொல்கிற லைன் நமக்கு புரியுதுங்க. இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கன்றாரு. இருதயத்தோட தோலை எங்கே போய் கட் பண்ண முடியும்? இல்லை, இருதயத்தை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் அப்படின்ற மீனிங்லாம் வரல. அதில் டைரெக்டாகவே சொல்கிறார், இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்க. மேபி அவர் இருதயம்ன்றதை வந்து செஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆம்பளைங்களுக்கும் செஸ்ட்டில் நிப்பிள்ஸ் இருக்குது. அது தேவையில்லாமல் தானே இருக்குது. ஆம்பளைக்கு எதுக்கு நிப்பிள்ஸு? அந்த நிப்பிள்ஸுக்கு எந்த பயன்பாடும் கிடையாது. பெண்களுக்கு இருக்கக்கூடிய மார்பு காம்புகள், ஏன்னா மார்பு காம்புன்னு தான் எடுத்துக்க முடியும். நுனித்தோல் அப்படின்னா இருதயத்தின் நுனித்தோல்னு இவங்க மொழிபெயர்த்துட்டாங்க. ஒரிஜினல் ஹீப்ரூவில் அதில் என்ன வடிவத்தில் இருக்குதுன்னு தெரியல. இங்கிலீஷ்லேயும் இப்படி தான் இருக்குது. த 4 skin ஆஃப் யுவர் ஹார்ட் அப்படின்னு தான் இருக்குது இங்கிலீஷில். 4 skin ஆஃப் த ஹார்ட் அப்படின்னா ஹார்ட்னு அவங்க நினச்சிக்கிட்டது மார்புகளை தான் நினச்சிக்கிட்டாங்களா என்னவோ தெரில. மார்புகளோட நிப்பிள்ஸையும் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு போல இருக்குது. அதை வேறு எப்படி பார்த்தாலும் மீனிங் எடுக்க முடியலங்க. என்ன நினச்சிட்டாங்க, ஆண்குறியில் இருக்க நுனித்தோலுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதை வெட்டி போட்டுரு. ஆண்களுக்கு மார்பு காம்புகள்னால எந்த பிரயோஜனம் இல்லை, அதையும் வெட்டி போட்டுருன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா வேறு எந்த மாதிரி யோசிச்சு பார்த்தாலும் இந்த இருதயத்தின் நுனித்தோல், ஏன்னா இப்போவும் நம்ம வந்து இருதயத்துலேருந்து சொல்கிறேன், நான் நெஞ்சிலேருந்து சொல்கிறேன்னு நம்ம இங்கே தான் மார்பில் தான் கை வச்சுக்கிறோம். செஸ்ட்டுக்கும் ஹார்ட்டுக்கும் ஹார்ட்டுன்னு ஒன்று கிடையாது. ஹார்ட்டுன்றது உள்ளே இருக்கிறது, பம்ப் பண்ணுறது. அதை போய் கட் பண்ண முடியாது. கட் பண்ணால் மனுஷன் போய் சேர்ந்துருவான். அப்போ இவங்க சொல்கிறது மார்பு காம்புகளையும் ஆண்களுக்கு வெட்ட சொல்லிட்டாரு போல இருக்குது. அதை கண்டினியூ பண்ணாங்களா இல்லை ரொம்ப வலிக்கும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களா, பிற்காலத்தில் வந்தவங்கலாம் விட்டுட்டாங்களான்னு தெரியல. ஆனால் கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, மார்பின் நுனி காம்புகளையும் வெட்டுங்க அப்படின்னு. சரியா? ஸோ முடிஞ்சால் மார்பின் நுனி காம்புகளையும் வெட்டுங்க. கர்த்தர் சொன்னதை கேளுங்க. தொடர்ச்சியான செய்திகளை நாளைக்கு பார்ப்போம். நேரம் ஆயிடுச்சு. அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை கொடுங்கள். இது நம்ம ஏதோ வாயில் வந்ததெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட வசனங்களை கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடமாக நான் படித்தது எல்லாத்தையும் எடுத்து நோட்ஸ் வச்சுருக்கேங்க. நான் விளையாட்டுக்கெல்லாம் பேசிகிட்டு இல்லை, நான் பைபிளை நான் அதை உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் படிச்சிருக்கிறேன். படித்து எதெல்லாம் முன்னுக்கு பின் முரண்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி தனியாக ஒரு A4 ஷீட்டில் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே 50 பேஜ் வரும். இங்கிலீஷ்லேயே 50 பேஜ் வர்ற அளவுக்கு கண்டென்ட் அதில் வச்சுருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அதை வந்து தெரிந்த பைபிளின் தெரியாத பக்கங்கள் அப்படின்னு கொண்டு வரலாமா, இல்லை தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள்னு பொதுவான பேர்லேயே வச்சுட்டு பாகம் 3, இன்னொன்று பாகம் 3, 4 எப்படி அடுத்த மாதத்தில் வந்துடும். அதில் வந்து ஒன்று வந்து ஃபுல்லாக பைபிளை பற்றி, இன்னொன்று ஃபுல்லாக சோழர்கள் பற்றின்னு வைங்க. அதான் சொல்லணும், நான் வந்து ஏதோ பைபிள் படிக்காமல் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 650 வசனங்களை குறிப்பெடுத்தே வச்சுருக்கிறேன். அதிலேருந்து தான் உங்களுக்கு வரிசையாக நான் சொல்லிட்டு வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ புத்தகங்கள் வாங்காத நண்பர்கள் தயவுசெய்து புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை கொடுங்கள். இன்னும் மெம்பராக சேராத நண்பர்கள் மெம்பராக சேர்ந்து பாளையக்காரர் வரலாறையும் தொடர்ந்து பார்த்து ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.